வணக்கம். நிலையில்லா ஆசையும் நிரந்தரமில்லா வாழ்க்கையும் தொடரில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ச்சி 8. அவரின் தந்தை மேலும் சோகமாக நின்று கொண்டிருந்தார். சொல்லுங்கப்பா, எவ்வாறு பணத்தை தோற்றீர்கள்? என் மனைவி அங்கு மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள். அவள் பிரசவத்திற்காக பணம் எனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. சொல்லுங்கள், அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தாருங்கள், எனக்கு மிகவும் அவசியம் என்று கூச்சலிட்டார். அப்போது அவரின் தந்தை மௌனமாக பதிலளித்தார். கண்ணன் பணத்தை தோற்றுவித்து பயந்து அழுது கொண்டிருந்தான். அதனால் அவன் மீண்டும் ஜெயிக்கட்டும் என்று அவனுக்கு பணத்தை கொடுத்து உதவினேன். அவன் இந்த பணத்தையும் தோற்றுவிட்டான். அப்பா, என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். சரி, இப்போ அழுவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பணத்தை ஜெயித்து அவரிடம் வாருங்கள், கேட்டு பார்ப்போம் என்றார். நன்றி. நாளை பார்ப்போம்.